திருநெல்வேலி மாவட்டம் பணக்குடி அருகே முன்பகை காரணமாக வீடு புகுந்த 6 பேர் கொண்ட கும்பல் மாணவிகள் உள்ளிட்ட 5 பேரை சரமாரியாக தாக்கிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் கதிரவன். என்ன நடந்தது? இந்த 6 பேர் கொண்ட கும்பல் யார்? விவரங்கள். நெல்லை மாவட்டம் பணக்குடி அருகே உள்ள சிவகாமிபுரத்தைச் சேர்ந்தவர் பொன்ராஜ். இவர் கூலி தொழிலாளியாக வேலை பார்த்து வருகிறார். இவர் நேற்று மதியம் அவரது வீட்டில் குடும்பத்தினருடன் உணவருந்து கொண்டிருந்தார். அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த மற்றொரு குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் பொன்ராஜ் வீட்டில் புகுந்து உணவருந்து கொண்டிருந்த குடும்பத்தினர் திவ்யலட்சுமி, ஜெனிஷா, ஜோதி மற்றும் கல்லூரி மாணவி டெல்சி ஆகியோரை தகாத வார்த்தைகளை பேசி சரமாரியாக தாக்கியுள்ளனர். மேலும் கற்கள் கம்புகளை வைத்து வீட்டையும் சூறையாடியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த 5 பேரையும் அக்கம் பக்கத்தினர் மீட்டு நாகர்கோவில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் போலீசாரின் முதல்கட்ட விசாரணையில் இரு குடும்பத்தினருக்கும் நீண்ட காலமாகவே முன்பகை இருந்தது என்று தெரிய வந்துள்ளது. இதனால் தான் இந்த தாக்குதல் நடந்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் இச்சம்பவம் குறித்து பணக்குடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதன் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.